சித்தப்பா குடிங்க சித்தப்பா. ஐயா என்னாச்சுங்க? பூஜை ரூம்ல தான் இருக்கா. நாங்களும் எவ்வளவு போராடி பார்த்துட்டோம், வெளியில வரமாட்டேங்கிறா. என்னய்யா? அம்மா அம்மா கதவு திறங்கம்மா. நான் பொன்னி வந்திருக்கேன், கதவு திறங்க. என்ன காரியமா பண்ணிட்டீங்க நீங்க? முதல்ல மாத்து மருந்த குடிங்கம்மா, கதவு திறங்க. ராசாத்தி எங்க? தெரியலம்மா, ராசாத்தி எங்க வீட்டுக்கு வரல. என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு வராம அப்ப எங்கதான் போனா? ஐயோ, என் மருமக எங்க போனா, என்ன ஆனானே தெரியலையே. அம்மா அழாதீங்க, ராசாத்தி எங்கேயும் போயிருக்க மாட்டா. கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாமா. என் வீட்டுக்காரரு கபிலன் எல்லாரும் தேட போயிருக்காங்கம்மா. நீங்க யாரு போனாலும் எதுவும் நடக்காது. ராசாத்தி வேணும்னா நான் மனசு வச்சாதான் நடக்கும். இந்த மங்கை இன்னைக்கு சாகிறது மட்டும் உறுதி. அம்மா ராசாத்தி வந்துருவா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீங்க வெளியில வந்து மாத்து மருந்த குடிங்கம்மா. ஐயோ அம்மா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்னமா பண்றது? வாங்கம்மா. இல்ல பொன்னி, ராசாத்தி வராம நான் வெளியே வரவே மாட்டேன். ஐயோ இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டா உங்க பொண்ணு நல்லா இருக்கும்னு நம்பிதானே அனுப்பி வச்சீங்க. அப்ப அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு தானே. இப்ப நடந்த இந்த பிரச்சனை இன்னும் பெருசாய் இனியனும் ராசாத்தியும் பிரிஞ்சு ராசாத்தி வாழ வெட்டியானா அந்த பழி பாவம் எல்லாம் என்ன தானே வந்து சேரும். அப்படி ஒரு பழி பாவத்தோட வாழ்றதை விட செத்து போறது எவ்வளவோ மேல். ஐயோ அம்மா அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும்மா. அம்மா நீங்க கதவு திறங்கம்மா, திறங்கம்மா. உங்களை மாதிரி ஒரு மாமியார் இந்த ஊர்ல யாருமே கிடையாதுமா. ராசாத்திய நீங்க மருமகளா பார்க்காம பெத்த மகளா தான் பாத்துட்டு இருக்கீங்க. அது எனக்கு மட்டும் இல்லம்மா, ஊருக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே. உங்களை யாரும் பழி சொல்ல முடியாதுமா. திறங்கம்மா, வாங்கம்மா வெளியில. இல்ல பொன்னி, இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க போறதே இல்ல. என்ன ராசாத்தி வந்து கதவு தட்டுற வரைக்கும் நான் திறக்க மாட்டேன். ஐயோ அம்மா, இப்படி ஒரு விஷயம் ராசாத்திக்கு தெரிஞ்சா அவ எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாமா. வரட்டும். இந்த ராசாத்தி எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அம்மா தொறங்கம்மா, சொல்றேன்ல தொறங்கம்மா. இங்க பாருங்க, இத்தனை பிரச்சனைக்கும் அந்த ராசாத்தி தான் காரணம். அப்படி ஒரு கேவலமான புத்தி. ஒன்னும் தெரியாம நீங்க பாட்டுக்கு சமாதானம் பேசிட்டு இருக்கீங்க. இது பாரு, எங்க வீட்டு பொண்ணுக்கு யாரையும் கெடுத்து வாழற புத்தி கிடையாது. நாங்களும் அப்படி வளர்க்கல. ஆமா, இவ்ளோ நடந்தும் ராசாத்திய விட்டு கொடுக்காம பேசுறீங்க. இது பாரு, தேவையில்லாம பேசாத. நீங்க எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. உங்களுக்காக நான் போய் நியாயம் பேசின பாருங்க. நீ தேவையில்லாம ஐயோ, என்ன நீங்க முதல்ல சண்டை போறத நிப்பாட்டுங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கால எதுவும் ஆக போறது இல்ல. டேய் குமாரா, சித்தப்பா. வாடா, ராசாத்தி எங்க போய் தேடி பாப்போம். வந்தாதான் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். வா. ஆமா சித்தப்பா, இப்ப தேட ஆரம்பிச்சாதான் ராசாத்தியை நைட்டுக்குள்ள கண்டுபிடிக்க வா போலாம். கடவுளே, ராசாத்தி எங்க இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு.
என்னாச்சு? நீ வலிப்பு வந்த மாதிரி நடி. அப்பா டாக்டர் பார்க்க போயிடுவாரு, நாம அனுப்பி விட்டுறலாம். மாப்பிள அங்க பாரு. டேய், அவன் வந்த பிரச்சனை ஆயிடும். அவனை அங்கேயே பேசி டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுலாம். சீக்கிரம் வண்டி எடுற. அண்ணா என்னண்ணே இந்த பக்கம்? இல்ல, ராசாத்தியை தேடி வந்தேன். இந்த பக்கம் அவளை பாத்தியா? ஏண்ணே ஏதாச்சும் பிரச்சனையா இந்த நேரத்துல தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் ராசாத்திய பார்த்தப்ப அழுதுட்டு இருந்தாங்க, அதானே கேட்டேன். அவளை எங்க பார்த்த? நீங்க வந்த வழியில இருக்கிற பஸ் ஸ்டாப்ல தானே பார்த்தேன். உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் கூட வீட்டுல விடவான்னு கேட்டேன். இல்ல வேணான்ட்டாங்கண்ணே. பஸ் ஸ்டாப்லயா? ஆமாண்ணே. சரி, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான், இனிமே இந்த சைடே வரமாட்டான்டா. யார் மாப்பிள? யார் மாப்பிள? ஐயோ ஆர்த்தி, எங்க எந்திரிங்க. ஆர்த்தி என்னமா ஆச்சு? ஆர்த்தி இங்க பாரு. என்னங்க இங்க பாருங்க. ஆர்த்தி, ஆர்த்தி என்ன ஆச்சுமா? ஐயோ ஆர்த்தி இங்க பாருமா, என்னமா ஆச்சு? ஆர்த்தி என்னமாச்சு? இல்லையாச்சு? எல்லாம் நீ பண்ண பாவம் தாயா. பாரு, என் பிள்ளைக்கு வலி போந்துச்சு. ஏய் பதறாத பதறாத, பாத்துக்கலாம். டாக்டர் கூட்டு வரேன். ஆர்த்தி இங்க பாரு. ஆர்த்தி, ஆர்த்தி இங்க பாருமா, என்னாச்சு ஆர்த்தி? எழுந்துரு வா. வாங்க போலாம். உங்க அத்தை விஷம் குடிச்சு உயிர் போற ஆபத்துல இருக்காங்களா? அதனால நீங்க உடனே கிளம்புங்க. இந்தாங்க, அவசரத்துக்கு இந்த செல்போனை வச்சுக்கோங்கம்மா. போங்கம்மா, சீக்கிரம் போங்க. ஏய், எனக்கு தெரியும்டி நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணுவன்னு. ஐயா பாவம் ஐயா, அந்த பொண்ணை விட்டுறியா? என் அத்தை ஆபத்துல இருக்காங்கன்னு நான் போயே ஆகணும்னு. அது தெரிஞ்சுதான் நான் உன்னை அடைச்சு வச்சிருக்கேன். உள்ள போ. ஏய், உள்ள போடி. ஏய், போ உள்ள. போ உள்ள. ஏய், ஏய், விடுறி என்ன? ஏய், போங்க. விடுறி. ஏய், சீக்கிரம். ஏய், விடுறினா? ஏய், என்னடி பண்ற? ஏய்,
சொல்லு. அம்மா, என் பொண்டாட்டி பிள்ளைங்களால அந்த ராசாதி வீட்ல இருந்து தப்பிச்சிட்டாமா. ஐயோ, ஹே முட்டாள், சொன்ன வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டியா? இல்லம்மா, என் பொண்டாட்டி தப்பிக்க விட்டுட்டாமா. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை வீட்டுக்கு வரவிடாம பண்ணு. அம்மா சரிங்கம்மா, எப்படியாச்சும் அந்த ராசாத்தியை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுல அடைச்சிடுறம்மா. ஹலோ 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 மாமா, நான் ராசாத்தி பேசுறேன். சொன்னீனே, எங்க போய் தொலைஞ்ச? உன்னை தேடி ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காண்டி. ஏண்டி, அப்படியே போறதா இருந்தா உங்க வீட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே? மாமா, நான் அங்கதான் போனேன். ஆனா என்னை யாரும் கடத்திட்டாங்க. என்னடி சொல்ற? அதான் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சரி, நீ இப்ப எங்க இருக்க? கோவில் பக்கத்துல இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்க மாமா. சரி, நீ அங்கேயே இரு, நான் இப்பவே வரேன். சரி மாமா. ஹலோ, சொல்லு புனிதா. அண்ணா, அண்ணிய பாத்துட்டீங்களா அண்ணா? அது அண்ணன் சித்தை இன்னும் உள்ளதானே இருக்காங்க. பேச்சு கூட மாறி போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அவ இங்கதான் கோயில் பக்கத்துல ஆலமரத்துக்கிட்ட இருக்கிறதா சொல்லி போன் பண்ணா. நான் அவளை அங்கேயே இருக்க சொல்லிருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? நீங்க பயப்படாம இருங்க, சரியா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு. சரி. அக்கா, அண்ணன் அண்ணிக்கிட்ட பேசிட்டாராம். அண்ணி ஆலமரத்துக்கிட்ட தான் இருக்காங்களாம். அண்ணன் கூப்பிட்டு வர போயிருக்காரு. அம்மா, ராசாத்தி கிட்ட இனியன் பேசிட்டாராமா? சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருவாராம். நீங்க வெளியில வாங்கம்மா. வாங்க சித்தி. முதல்ல அவ வரட்டும், அதுக்கப்புறமா நான் திறக்கிறேன். அம்மா, அம்மா, அம்மா திறங்கம்மா. கதவை திறங்க சித்தி. அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. எங்க இருக்க? ராசாத்தியை தேடிட்டு இருக்கம்மா. நல்லா தேடி கிழிச்சப்போ. அவ அங்க ஆலமரத்துக்கிட்ட தான் இருக்காளாம். அது இனியன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அம்மா, என் பொண்டாட்டி போன் அவகிட்ட கொடுத்து விட்டுருப்பாமா. அதுல இருந்து தான் பேசியிருப்பா. இப்போ அது ரொம்ப முக்கியம்.
நீ போய் அவளை புடி. அந்த இனிய வேற வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அவ இருக்க இடத்த மாத்து. சரிங்கம்மா. உள்ள போய் இருக்காரான்னு பார்க்கலாம். இந்த நேரத்துல எங்கன்னு போய் தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கவலைப்படாதீங்க சித்தப்பா, சீக்கிரம் கிடைச்சிருவா. நம்ம வேற பக்கம் போய் தேடலாம். சரி, வண்டியில ஏறு.